பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நான் இப்படியாய் வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் பாருங்கள். சகேயு என்ற மனிதனை குறித்து நாம் இந்த 19ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கிற அவைகளுக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்களிலே எனக்கு பிரியமானவர்களே, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் சகேயனுடைய காரியங்களை வாசிப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்டதான ஒரு மனம் திரும்புதலும் தேவனை தேடுதலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த பண்டிகை நாட்களிலே கொண்டாட்டம் மாத்திரமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியில் வந்தார் பாருங்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வார்த்தையில் சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார். ஆகவே இந்த லூக்கா சுவிசேஷத்திலேயே 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த காணாமற் போன நாணயம், காணாமற் போன ஆடு, இப்படி தகப்பனை விட்டு பிரிந்து போன அந்த மகன், இப்படிலாம் நாம் பார்க்குறோம் பாருங்கள். அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த நோக்கம், இந்த பூமியில் பிறந்த நோக்கம் அதுதான். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு பூமியில் வந்தார்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்கள், 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில். ஸோ இந்த நோக்கம் ரட்சிப்பு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ற அந்த பெயரில் இயேசு என்ற பெயர் இருக்கிற பொழுது நம்ம ஜனங்களின் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இழந்து போன இஸ்ரவேல் ஜனங்களை தேடி ரட்சிக்கவும், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை இழந்திருக்கிற மக்கள், இழந்து போன அந்த மக்கள் திரும்பவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படவும் மீட்கப்படவும் தான் இயேசு பூமியில் வந்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அறியாமல் இருப்பதனாலே ஒருவேளை அவர்கள் பாவத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில் வாழலாம். ஆனால் இந்த இயேசு பிறந்ததை நாம் இன்றைக்கு அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாவத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டும், அநியாயத்தில் அக்கிரமத்தில் வாழ்வர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பின் மேன்மையை சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கம் அது மாத்திரம்தான். பாவிகளை ரட்சிக்க வேண்டும், நீதிமான்களை அல்ல. மாத்திரமல்ல, இழந்து போன எல்லாவற்றையும் சாத்தான் பறித்து கொண்டு போன காரியங்களை திரும்பவும் சாத்தான் கையிலிருந்து தெய்வ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். அவளை ரட்சிக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ரட்சிப்பு தான் மிக முக்கியம். ரட்சகர் பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரில் உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சிப்பு தான் தேடி வந்திருக்கிறார். பரலோகத்தை திறந்து பூமியிலே மனுஷனை தேடி வந்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே தேடி வந்தார் ரட்சிக்கும்படியாக. நாம் இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்வோம். அவர் கொண்டு வந்த சந்தோஷம், சமாதானம் நமக்கும் வரும். அவருடைய ரட்சிப்பினாலே நிரப்பப்பட்டவர்களை, மீட்கப்பட்ட பிள்ளைகளை நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது கர்த்தருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதோடு மாத்திரமில்லை, அந்த தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளை நம்மளால் வாழ முடியும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாங்கள் 10ஆம் வசனத்தில் வாசித்தோம் அல்லவா? 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாய் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தை இந்த பண்டிகை நாட்களிலே எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களையே சோதித்து அறிந்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சகரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பிலே நாங்கள் வாழும்படி, நிலைத்திருக்கும்படி, அதனாலே ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.